ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் ஹரி. அப்புறம் பார்ட்னராக எப்பயும் போல் நம்ம ஹஸ்வீத். இன்றைக்கி ஃப்ரீ ஃபயரில் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் லோன் உல்ஃப் தான் விளாட போகிறோம். எப்பயும் சிஎஸ் விளாடுவோம். இன்றைக்கி கொஞ்சம் போர் அடிக்குது, அதனால் லோன் உல்ஃப் விளாட போகிறோம். வாங்க விளாட்லாம். இன்றைக்கி பார்ப்போம் லோன் உல்ஃபில் அடிக்க முடியுதா இல்லை தோற்று போயிடுவோமான்ட்டு. ஃபஸ்ட் ரவுண்டு அமோகலமாக அவன் தான் கன் எடுக்கணும். ரெண்டுமே கொஞ்சம் அழுத்தி பிடிக்கன்னா தான் எடுக்கிறான். அடி பயங்கரமான அடி, மண்டையவே செதற விட்டாச்சு. இந்த ரவுண்டு கொஞ்சம் பார்த்து தான் ஆடணும். ஏன்னா ஃபஸ்ட் ரவுண்டே தோற்றதுனால கொஞ்சம் வெறி இருக்கும், அதனால் வெறி கொண்டு வருவான். ஐயோ, இந்த மெசேஜ் வேற. அப்பா அழுத்தி பிடிச்சி மேலே தூக்கி போன ரவுண்டில் அடி வாங்கின மாதிரியே இந்த ரவுண்ட்லேயே அடி வாங்கிட்டான். நாம் என்ன கன் எடுப்போம், இது எடுக்கலாம், அப்புறம் இது ஒன்று எடுத்துக்கலாம், MP40, அப்புறம் ஒன் டாப் கன் ஒன்று எடுத்துக்கலாம். MP40 இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கையில் வச்சுருக்குறோம். இன்னும் அவன் திடீர்னு நம்ம நினச்ச மாதிரியே ஃப்ளைட்டு மேலே ஏறி வருவான். ஏன்னா எல்லா இதுலேயுமே அதே மாதிரி தான் பண்ணுவானுங்க லோன் உல்ஃப்ன்ட்டு வந்தாலே. பார்த்துக்கிட்டான் நம்மளைய, அதனால் பத்திரமா ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிக்கலாம். சிக்க மாட்டுக்கிறான். சிக்கி இருந்தானா சின்ன பின்னமாயிருப்பான். இங்கே தான் எங்கேயோ இருக்கிறான், மேலே இருக்கிறான். மேலே ஐயோ அழுத்தி பிடிச்சிக்கிட்டானே. இந்த ரவுண்டு கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும். இந்த டைமு கண்டிப்பாக மேலே ஏறி வருவான். நாம் தான் உஷாராக இருக்கணும். என்ன ஒரு ரியாக்ஷனும் இல்லை, அசையவும் இல்லை. இருக்கிறான். நான் கூட வெளியில் போயிட்டான்னு நினச்சேன். ஐயோ, எப்படா இந்த ஒன் டாப் கன்று வந்துச்சு. ஸோ MP5 தான் வச்சுருக்கிறேன்னு நினச்சிட்டு தைரியமாக சுற்றிட்டு இருந்தேன். எப்போ இந்த ஒன் டாப் கன் வந்துச்சுன்னே தெரில. இந்த ரவுண்டு அவன் தான் எடுக்கணும். என்ன கன் எடுப்பான்? மிஞ்சி போனால் டஸ்ட் கில் வேணால் எடுப்பான். நினச்ச மாதிரியே டஸ்ட் கில்லும் எடுத்துக்கிறான், ஒரு ஒன் டாப் கன் எடுத்துக்கிறான். கொஞ்சம் மண்டையை காமிச்சாலே மண்டையை கழட்டி விட்டுணும்.
அட்டி மண்டையை வந்து முன்னாடி காமிச்சிருக்கிறான். இந்த ரவுண்டு கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும், வேறு வழியே இல்லை. அவன் ஜெயிச்சுட்டானா நம்ம தோற்று தான் ஆகணும். ஏன்னா அவன் எப்படியாச்சும் டை பண்ணாலும் பார்ப்பான். இன்னும் எங்கேயும் வரவே இல்லை. இன்னும் ஒரு வேளை வெளியில் போயிட்டானா ஆஃப்லைனு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஆஃப்லைன் போயிட்டான் பையன். ஸோ நம்ம தான் ஜெயிச்ச மாதிரி. ஆஃப்லைன் போயிட்டான். சரி, கெத்தாக ஒரு எமௌண்ட்டு போடுவோம். கெத்தாக ஒரு எமௌண்ட்டு போட்டாச்சு. இந்த ரவுண்டு தான் ஃபைனல் ரவுண்டு. இப்போ நம்ம தைரியமாக உள்ளே போகலாம். ஏன்னா அவன் தான் வெளியில் போயிட்டான். நம்ம எங்கேயும் நிற்கவே தேவையில்லை. தைரியமாக உள்ளே போயிட்டு அவன் முன்னாடி எமௌண்ட்டு போட்டு எங்கே மேலே இருக்கிறான். இந்த ரவுண்டு வெற்றிகரமாக பூயை அடித்தாச்சு. இவன் ஆஃப்லைன் போனதுனால கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா ஆட்டம் சீரியஸாகவே இல்லை, போஸ்ட்கன் முடிஞ்சிருச்சு. எதுக்கோ ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் இவனுக்கு கொடுப்போம், அக்செப்ட் பண்ணுறானான்ட்டு பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டாட்டா, பை பை ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.